மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேர் இழையீர். சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். நாராயணனே நமக்கே பறை தருவார் பாரூர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உரிய முதல் திருப்பாவை பாசுரம் இதுதான். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, மார்கழி மாதம், அதாவது நோன்பு நோக்க போகிறோம், எந்த மாதம் எந்த நாள் அதெல்லாம் சொல்லிடுறாங்க ஆண்டாள். ஸோ மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாள், அதாவது பௌர்ணமி அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. நிறைந்த, அது முழுமையாக அடைஞ்சிருச்சு அந்த நிலவு. ஸோ மதி நிறைந்த நன்னாள் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழீர், குளிக்கணும். ஸோ என்ன சொல்லுவாங்க, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க சைவத்தில். அப்போ அந்த இறைவனுடைய அருள் இருந்தாதான் அந்த இறை வழிபாட்டுக்கு நம்ம தயாராக முடியும். அப்போ இறைவனோட அருள் இவங்களுக்கு கிடைச்சிட்டதுனால அவங்க உள்ளம் தூய்மையாயிடுச்சு. ஏன்னா நோன்பு நோக்கிறதுக்கான அந்த இறை அனுமதிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து இப்போ புறம், அதாவது உடல் தூய்மையாகணும் இல்லையா? அதனால ஆண்டாள் என்ன பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் குளிக்கலையோ குளிக்கணுமோ அவங்க எல்லாம் வாங்க போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீராட போதுவீர், குளிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் போதுமினோ நேர் இழையீர், வாங்க போகலாம். நேர் இழையீர், அவங்க அவ்வளவு அழகான அணிகலன்களை உடையவர்கள். சீர்மல்கு ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கால், சீர்மல்கு சிறப்புகள் நிறைந்த ஆயர்பாடியில் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய சிறுமியர்களே அப்படின்னு கூப்பிடுறாங்க. பெண்கள் தான் நோன்பு இருக்கிறாங்க இல்லையா, அதனால சிறுமியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது ஆயர்பாடி அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் நான் முன்னுரை பதிவிலே கொடுத்துருக்கேன். அதாவது ஆண்டாள் ஒரு அந்தனர் குலத்தில் பெரியாழ்வாரோட பெண்ணாக இருந்தால் கூட இறைவன் மீது, அதாவது அந்த கண்ணன் மீது தீராத பற்று கொண்டவளாக இருக்காங்க இல்லையா? அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னை ஒரு கோபிகையாகவும் தான் வசிக்கக்கூடிய ஊர் திருவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும் அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஆயர்பாடி சிறுமீர்கள் அப்படின்னு தன்னோட தோழியர்களை அவங்க விழித்து கூப்பிடுறாங்க. அப்போது இப்போ அவங்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்க வசிக்கக்கூடிய இடம்தான் ஆயர்பாடியாக இருக்குது. அவங்களும் ஒரு கோபிகையாக இருந்து கண்ணன் மீது தீராத பற்று கொண்டு பக்தி கொண்டு காதல் கொண்டு வாழக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த கண்ணனுடைய அருளால் எந்த ஒரு கஷ்டமோ வறுமையோ ஏழ்மையோ எதுவுமே இல்லாமல் அந்த ஆயர்பாடி எப்படி இருந்திருக்கும், சீர்மல்கு ஆயர்பாடியாக இருந்திருக்கும். எல்லா சிறப்புகளையும் உடைய ஆயர்பாடியாக இருந்திருக்கும். இப்போ நம்ம வசிக்கக்கூடிய ஊர் சிறப்பாக இருக்குது, செழுமையாக இருக்குது அப்படின்னா நாமளும் என்னவா செல்வ செழிப்பாக தான் இருப்போம். அதனால தான் சீர்மல்கு ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கால் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழிகளை விழிக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஸோ நந்தகோபனினுடைய குமரன் மகன். இந்த நந்தகோபன் யாரு, கூர்வேல் கொடுந்தொழிலன், கூர்மையான வேல்களை, அது கொடுந்தொழில் செய்யக்கூடிய வேல், அந்த வேல்களை கையிலே வைத்திருக்கக்கூடிய நந்தகோபனுடைய குமரன் தான் இந்த கண்ணன். ஏன் நந்தகோபன் கூர்வேலை கையில் வச்சிருக்கான் அப்படின்னு இங்கே நம்ம சிந்திக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நந்தகோபன் மிக சாதுவாக இருக்கக்கூடியவர். ஒரு எறும்பை கூட தன்னை அறியாமல் கொண்டுடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சாதுவான ஒரு சிறப்புக்குரிய மனிதர். ஆனால் கண்ணன் பிறந்ததுக்கு அப்புறம் பறவைகள் வடிவத்திலேயோ மிருகங்கள் வடிவத்திலேயோ பூச்சிகள் வடிவத்திலேயோ மனிதர்கள் வடிவத்திலேயோ அரக்கர்கள் கண்ணனை தாக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு, தான் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய இடத்துல இந்த நந்தகோபன் இருக்கார். அதனால என்ன பண்ணுறாரு, கைகளில் கூர்மையான வேல்களை, கொடுந்தொழில் செய்யக்கூடிய கூர்மையான வேல்களை
வைத்திருக்கிறாரு. அப்படி கூர்மையான வேல்களை கையிலே வைத்திருக்கக்கூடிய நந்தகோபனினுடைய குமரன்னா மகன். அதுக்கு அடுத்தது ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். ஸோ யசோதைக்கு எப்படி அங்கே மகன், இங்கே யசோதைக்கு இளஞ்சிங்கம், ஒரு சின்ன சிங்கக்குட்டி மாதிரி அவர். ஸோ சிங்கக்குட்டி கண்ணன் யாருக்கு? யசோதைக்கு. இங்கே பாருங்க, ஏறார்ந்த கண்ணி, ஏறார்ந்த அவளுடைய கண்களும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கூர்மையாக தான் இருக்கு. ஸோ அப்பாவுடைய கையில் கூர்மையான வேல்கள் வச்சு பாதுகாக்கிறாரு. இந்த யசோதை அம்மாவுடைய கண்களே கூர்மையாக இருக்குது அவனை பாதுகாக்கிறதுக்காக. அப்படி 2 பேருமே கண்ணனை மிக சிறப்பாக பாதுகாத்து பேணி வளர்த்துக்கிட்டு வராங்க. கார்மேனி செங்கன். ஸோ இந்த கண்ணனுடைய மேனி உடம்பு எப்படி இருக்கு? கார் மேகத்தை போன்ற நிறமுடையவன். ஸோ அதனால் கார்மேனி. செங்கன், செம்மையான கண்களை உடையவன். கதிர் மதியம் போல் முகத்தான். இங்கே பாருங்க, ஒரு எதிர்மறையான சொல் இங்கே பயன்படுத்தி, கதிர் மதி. ஸோ கதிர்னா சூரியன், மதினா நிலவு. ஸோ 2ம் கலந்து அப்படின்னு சொல்ல வராங்களா? இல்லை. கதிர் மதியம் போல் முகத்தான், அதாவது அவனுடைய பண்பு எப்படிப்பட்டது அப்படின்னா கதிர் மாதிரியும் இருக்கும், மதி மாதிரி இருக்கும். கதிர் மாதிரி வெம்மையா இருக்கும், மதி மாதிரி தன்மையாகவும் அதாவது குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா பகைவர்களுக்கு அவன் கதிர் போன்று சுட்டெரிக்கக்கூடிய தன்மை உடையவன். தன்னுடைய பக்தர்களுக்கு நல்லவர்களுக்கு மதி போன்று குளிர்ந்து அருள் வழங்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கடவுள் அவர், கண்ணன் ஒரு கடவுள். கடவுளுக்கு யார் பகைவர் இருக்க போகிறா அப்படின்னா தன்னுடைய பக்தர்களுக்கு பகைவர்கள், அதாவது தன்னுடைய பக்தர்களுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியவங்க, துன்பம் தரக்கூடியவங்க, தொல்லைகள் தரக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தான், அதாவது பக்தர்களுடைய பகைவர்கள் தான் அந்த எம்பெருமானுக்கும் பகைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கதிர் மதியம் போல் முகத்தான். பாருங்க, நாராயணனே நமக்கே பறை தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு உறுதி பாருங்க. நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இது நடக்குமா நடக்காதா, இது முடியுமா முடியாதா, இது நம்மளால் பண்ணிடுவோமா பண்ண மாட்டோமா, இதனால என்ன நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இப்படி ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பல விதங்களில் சிந்திக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 1000 முறை சிந்தித்து செயல்படணும், அது தப்பு இல்லை. ஆனால் அது நல்ல விதமாக சிந்திக்கலாம். இந்த செயலை இப்படி கையில் எடுக்கிறோமா, ஒரு நோய் இல்லை ஏதோ ஒன்றத்தை குணப்படுத்துறதுக்கு மருந்து சாப்பிட்றோம், கண்டிப்பாக இந்த மருந்து நமக்கு வேலை செய்யும், கண்டிப்பாக இதனால் நம்ம குணமாயிடுவோம். அந்த மாதிரி ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே ஆண்டாள் நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க. நமக்கே, அதாவது தேற்ற ஏகாரம்னு சொல்லுவாங்க, அது தெளிவான ஒரு முடிவோடு அவங்க இருக்காங்க. கண்டிப்பாக நாராயணன் நமக்கே பறை தருவார், நமக்கு தான் பரிசில் தருவார், அதில் எந்த ஒரு ஐயமும் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் நாராயணனே அப்படிப்பட்ட அந்த நந்தகோபனுக்கு குமரன், யசோதைக்கு இளஞ்சிங்கம், அவன் கார்மேனி செங்கன், கதிர் மதியம் போல முகத்தை உடையவன். அப்படிப்பட்ட அந்த நாராயணன் நமக்கே பறை தருவார். கண்டிப்பாக நம்ம பாத நோன்பு நோக்கிறோம், நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுறாரு, அவர் கண்டிப்பாக அதை செய்வார் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு தன்னம்பிக்கையை அவங்க ரொம்ப தெளிவாக வலியுறுத்தியிருக்காங்க. நமக்கே பறை தருவார். அந்த பறை தர்றதன் மூலயமா என்ன நடக்கும்? பாரோர் புகழ, இந்த உலகமே நம்ம புகழும், நம்மளை புகழும். இந்த இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போது. அப்படி கிடைச்சிருச்சுன்னா அப்பா இவங்க இறைவன் மேலே தீராத பக்தி கொண்டு எல்லாம் பண்ணாங்க, அந்த பாவை நோன்புக்கான என்ன தேவையோ அதை அவங்க அடைஞ்சிட்டாங்க, அந்த பரிசில பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி பாரோர் புகழ படிந்தேலோர், இந்த உலகமே நம்மளை புகழும் எம்பாவாய். அதனால பெண்களே வாங்க பாவை நோன்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு தடவை பாசுரத்தை பார்த்துடலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேர் இழையீர் சீர்மல்கும் ஆயிர்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். நாராயணனே நமக்கே பறை தருவார், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா
இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு 2வது பாசுரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.